திரு வைகுந்த விண்ணகரம் 33வது திவ்ய தேசம். வைகுண்ட வள்ளி சமேத வைகுண்டநாதர் பெருமாளே நமக. ராமபிரான் அவதரித்த இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த அரசர் ஸ்வேதகேது நீதி தவறாது அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி வந்தார். தெய்வபக்தி நிறைந்தவர். திருமால் மீது மிகுந்த பக்தி கொண்டதால் வைகுண்டம் சென்று அவரை தரிசிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டார். அவரது மனைவி தமயந்தியும் உடன் வருவதாக கூறினார். ஸ்வேதகேது அரசராக இருப்பதால் தனது கடமைகளை முடித்துவிட்டு மனைவியுடன் தவம் செய்யும் பொருட்டு கிளம்பினார். தங்களைச் சுற்றி தீ வளர்த்து அரசரும் அவரது மனைவியும் நடுவில் நின்று திருமாலை நோக்கி தவம் புரிந்தனர். நீண்ட நாள் தவம் இருந்து தங்கள் பூத உடலை துறந்து வைகுண்டம் சென்றனர். வைகுண்டநாதனான நாராயணர் காண வேண்டும் என்ற ஆவலில் உள்ளே நுழைந்தால் அங்கு வைகுண்ட வாசனை காணவில்லை. இருவரும் வருத்தத்தில் இருந்தபோது அங்கு வந்த நாரத முனிவரை தரிசிக்கின்றனர். தங்களுக்கு வைகுண்டநாதரின் தரிசனம் கிடைக்காததன் காரணத்தை அவரிடம் வினவினர். அதற்கு நாரதர், நீங்கள் தவம் செய்திருந்தாலும் நிறைய தான தர்மங்கள் செய்யவில்லை, இறைவனுக்காக ஹோமங்கள் செய்யவில்லை, அதனால்தான் உங்களுக்கு வைகுண்டத்தில் திருமாலின் தரிசனம் கிடைக்கவில்லை என்றார். மேலும் பூவுலகில் காவிரியாற்றின் கரையில் அமைந்துள்ள ஐராவதேஸ்வரரை வணங்கி முறையிட்டால் அவரது அருளால் வைகுண்டநாதனின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்றார். இதைத் தொடர்ந்து இருவரும் ஐராவதேஸ்வரரை வணங்கி வழிபாடு செய்தனர். ஸ்வேதகேதுவுக்கு தமயந்திக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்து, நாம் மூவரும் திருமாலின் தரிசனத்துக்காக தவம் இருப்போம் என்றார். மூவருடன் உதங்க முனிவரும் சேர்ந்து கொண்டு நால்வரும் திருமாலை நோக்கி தவம் புரிந்தனர். நீண்ட காலத்துக்கு பின் ஸ்ரீதேவி பூமி தேவியுடன் திருமால் நால்வருக்கும் காட்சி கொடுத்து அருளினார். நால்வருக்கும் திருமால் வைகுந்தத்திலிருந்து நேரடியாக வந்து காட்சி கொடுத்ததால் இவ்விடம் வைகுண்ட விண்ணகரம் என்று அழைக்க பெற்றது. திருமங்கையாழ்வார் அருளிய 3ஆம் பத்து. திருமொழி 9. பாசுரம் 1235. ஆராத சினத்தின் மிகு நரகன் உரம் அளித்த அடல் ஆழி தடக்கையன் அலர் மகட்கும் அரர்க்கும் கூறாகக் கொடுத்தருளும் திரு உடம்பன் இமையோர்குல முதல்வன் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில் மாறாத மலர்க்கமலம் செங்கழுநீர் ததும்பி மதுவெல்லம் ஒழுக வயல் உழவர் மடை அடைப்ப மாறாத பெரும் செல்வம் வளரும் அணி நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சே. பொருள்: சினம் மிகுந்த இரணியனை அளித்த பெருத்த கைகளை உடையவன், மலர்மகட்கும் மதுசூடிய சிவனுக்கும் தன் உடம்பில் இடம் கொடுத்தவன், தேவர்கட்கு குலமுதல்வன், அவன் மகிழ்ந்திருக்கும் திருக்கோயில் நாங்கூர் வைகுந்த விண்ணகரமாகும். அது செந்தாமரையிலும் செங்கழுநீர் மலரிலும் உள்ள தேன்வெல்லம் நிலம் உளும் உழவர்களின் வயல் நீரை அடைக்கும் சிறப்புடைய ஊரை உடைய பெருமாளை வணங்கு என் நெஞ்சமே என்கிறார் திருமங்கையாழ்வார்.